அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு ஜெயம் ட்ரேட்ஸ். ஆக்சுவலாக நேற்று வீடியோ போடல, மார்க்கெட் ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால ஒன்றும் பெருசாக போடல. அதுக்கு முந்தின நாள் வீடியோ நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுன்னா அது ஹையை உடைக்கிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிளியராக சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அடுத்த நாள் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா மேலே தான் உடச்சி இவ்வளோ தூரம் போயிருக்காங்க பாருங்கள். நம்ம சொன்னது நம்ம இந்த ரேஞ்சில் சொல்லியிருக்கோம் 23,750 கிட்ட பார்த்தீங்கன்னா 950 200 பாயிண்ட் 250 பாயிண்ட் மேலே தான் போயிருக்கான் மார்க்கெட்டு. ஸோ அதுதான் அந்த பேட்டர்னோட சைனு. ஆக்சுவலாக இஃப் தேர் இஸ் எ ஃப்ளாக் பேட்டர்ன் மார்க்கெட் பாசிபிள் டு பிரேக் ஹையர் சேல், அதைத்தான் சொல்லியிருந்தோம். நம்ம இப்போ மேலே போனது பெருசாக மார்க்கெட்டால் சஸ்டெயின் ஆகி நிற்க முடியல. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் யாரும் உள்ளே வரல. மெயினாக இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயரு கிறிஸ்மஸ்ஸு இதெல்லாம் வந்தனால எஃப்ஐ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கிறிஸ்மஸையும் நியூ இயரும் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் உள்ளே வரமாட்டாங்க. அவங்க எல்லாமே ஹாலிடே, அதனால் அவங்க எல்லாமே அந்த ஒரு செலிப்ரேஷனில் இருப்பாங்க. அதனால் மார்க்கெட்டில் பெருசாக ஒன்றும் ஃபண்டு ஃப்ளோ இருக்காது. அதனால் மார்க்கெட் பெரிய ஒரு மூவ்மெண்ட் எதிர்பார்க்க முடியாது இந்த டைமில். ஒரு லாஸ்ட்டு 10 டேஸ் இயர்லி எப்போவுமே பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் மூவ்மெண்ட்லாம் இருக்காது. லாஸ்ட்டு ஒவ்வொரு வருஷத்துலையுமே லாஸ்ட்டு 10 டேஸ் பார்த்திங்கன்னா, ஏன்னா பெருசாக நம்ம மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸ் தான் டாமினேட் பண்ணுவாங்க. அவங்க டாமினேட் பண்ணலைன்னா மார்க்கெட் பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் மூவ் ஆகாது. அப்படியே சைட்வேஸில் தான் ஃப்ளோட் ஆகிட்ருக்கும். அதனால தான் நம்ம மார்க்கெட் கிளியர் ட்ரெண்டு பை தான் இப்போதைக்கு. இருந்தாலும் மேலே போனவன் மேலேயே சஸ்டெயின் ஆகி நிற்க முடியல. அவன் இறங்கி கீழே வந்துட்டான். அதனால் பெருசாக மூவ்மெண்ட் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது நிஃப்டியில். இப்போ இவன் இறங்கிட்டே வரான்ல, இவன் எவ்வளோ தூரம் இறங்குவான் அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்லலான்னு தான் நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இவன் ரீசன்ட் லோவான 23,655 நிஃப்டி. ரீசன்ட் லோ இஸ் 23,655. ஆல்ரெடி இந்த லெவலை ப்ரோக் பண்ணிட்டான். அப்படிங்கிறப்ப அடுத்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு முந்தின லோ பார்த்தீங்கன்னா 23,539. சாரி, இந்த இடத்துல தான் பெருசாக மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,265 கிட்ட 60 கிட்ட வந்தால் தான் மார்க்கெட்டில் அடுத்து பையர்ஸ் உள்ளே வருவாங்க. அதனால் இப்போ மார்க்கெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டவுன்ஃபாலு. நம்ம யூஎஸ் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு டவுன்ஃபால் இன்றைக்கி நைட்டு நடந்திருக்கு. அதே மாதிரி நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் மைனஸில் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, நாளைக்கு மார்னிங்கே கிஃப்ட் நிஃப்டி 300 பாயிண்ட் மைனஸ் இருந்துச்சு. இப்போ 150 பாயிண்ட் மைனஸ்க்கு வந்திருக்கு. $280 பாயிண்ட் மைனஸில் தான் இருக்கிறான் கிஃப்ட் நிஃப்டி. டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா $400 பாயிண்ட்டு டவ் ஜோன்ஸும், நாஸ்டாக் 250 பாயிண்ட் மைனஸ்லேயே இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்லேயே நம்ம லெவலான 23,260க்கு போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அந்த இடத்துக்கு போணுச்சுன்னா யாரும் ஷார்ட் போகாதீங்க. அந்த இடம் வெயிட் பண்ணுங்கள். தட் லெவல் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பை. ஆக்சுவலாக அந்த லெவலில் பை பண்ணுறதுக்கான பாசிபிள் தான் நம்ம பார்க்கணும். வெயிட் பண்ணுங்கள். ட்ரெண்ட் ரிவர்சல் மார்க்கெட் கொடுக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பை பண்ணி வச்சிங்கன்னா ஸ்டாப் லாஸ் ரீசன்ட் லோ 23,260 கீழே ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம்.
அந்த இடத்துல வந்து ஆனால் செல் ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்து பை சைடு மாறணும். அதுக்கப்புறம் நீங்கள் பையில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு சேஃப்டி. நீங்கள் வந்து இந்த லெவல் வந்த உடனே நீங்கள் பை பண்ணிங்கன்னா எனி டைம் வந்து மார்க்கெட் இதை பிரேக் பண்ணான்னா அடுத்து ஒரு 1000 பாயிண்ட் சாலிடாக அடிப்போம். அதனால் வந்து அந்த லெவலில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பை பண்ணுங்கள். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம மார்க்கெட்டில் நாளைக்கு சொல்லணும்னு நினச்சோம். அதுக்கு தான் இன்றைக்கி வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் இந்த ரீசன்ட் லோவான 43,800 போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. கம்பேர்ட் டு நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த லெவலில் பிரேக் பண்ணாமல் இருக்கணும் 50,600. இங்கே வந்தாலே பையஸ் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 50,600லேயே பேங்க் நிஃப்டியில் பார்ப்போம். அதை பிரேக் பண்ணால் தான் அடுத்து இங்கே போவோம். அதனால் பேங்க் நிஃப்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு மார்னிங் என்ன நடக்குதுன்னு. இது வந்து நம்மளோட வியூ தான். நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ட்ரேட் எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் ஷேர் மார்க்கெட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து நம்ம வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸாக இருக்கும். நம்மளை ஃபாலோ பண்ணுறதுனா டெலிகிராம் ஃப்ரீ சேனல் இருக்குது, அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி வந்து மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து அதில் கொடுத்துருவோம். மார்னிங்கில் எப்படி ஓப்பன் ஆகும், எப்படி ஃப்ளோட் ஆகும் மார்க்கெட்டு அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் எனி இம்பார்ட்டண்ட் அப்டேட் இருந்துச்சுன்னா அதுலேயும் வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் நம்ம கால்ஸ் ஒன்றும் கொடுக்கல. ஏன்னா வந்து ஜனவரி பார்த்திங்கன்னா இன்றைக்கெலாம் கால் வந்து ஜனவரி 3 வரைக்குமே வந்து கொடுக்க மாட்டோன்ற மாதிரி சொல்லிட்டோம். ஏன்னா வந்து எல்லாமே ஹாலிடேயில் இருக்கிறனால வந்து எஃப்ஐ இன்னும் பெருசாக ப்ளே பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து பெருசாக கால் கொடுக்க மாட்டோன்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் நம்ம டெலிகிராம் ப்ரீமியம் சேனலில். ஹோல்டிங் காலுக்கு மட்டும்தான் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்குறோம். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அப்படி இல்லை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.